எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. சரியான அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் இம்மை மற்றும் மறுமை தொடர்பாக எந்த நன்மைகளை வேண்டி துவா செய்தாலும் அல்லாஹ் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று கூறியுள்ளார். நாம் நன்றாக இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது முழிப்பு வந்துவிட்டால் நம்மால் முடிந்தால் எழுந்து உட்கார்ந்து கொண்டு, இல்லை என்றால் அப்படியே படுத்து கொண்டும் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்லா வலா குவத்தா இல்லா பில்லா. இந்த துவாவை ஓதிவிட்டு ஸலவாத் ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். நாம் இந்த முறையில் செய்தால் நம் துவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான். நம்மால் முடிந்தால் நாம் சென்று ஒழு செய்து கொண்டு தஹ்ஜுத் தொழுகை 2 ரக்காத் நாம் தொழுதால் அதிக நன்மை அடையலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துன்பம், கவலை அனைத்தையும் நீக்குவான். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து தஹ்ஜுத் தொழுகையாகும். இந்த தொழுகை தொழுவதால் கபரில் ஒளி உண்டாகும், முகத்தில் ஒளி உண்டாகும். தஹ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கியிருப்பதால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அந்த நேரத்தில் நம் துவா அனைத்தும் நிறைவேறும், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே நாம் தஹ்ஜுத் தொழுகை தொழுது வருவது மிகவும் சிறந்ததாகும். ஆகவே நாம் அனைவரும் தஹ்ஜுத் தொழுகை தொழுது அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.